ஸோ எப்படி வந்து ஒரு பேசிக் ஃபார்முலா பண்ணி எப்படி ஆட் பண்ணலாம், மினிமம் பார்க்கலாம், இல்லை ஆவரேஜ் பார்க்கலாம் அப்படின்றத இந்த இடத்துல பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஐட்டம்ஸ் சேல்ஸ் அண்ட் ப்ரைஸிங் இருக்கிறத நான் ஹைலைட் பண்ணிக்கிறத ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி. ஸோ இந்த விதமாக நம்ம வந்து ஒரு டோட்டல் எப்படி பண்ணுறதுன்றத நம்ம பார்த்தோம். ஈஸி மெத்தடு இன்னொரு விதமாக கூட பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு ஒரு பெரிய வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு கெரியர் என்ன தெரியுமா? டேட்டா அனலிஸ்ட். ஷாக்கிங்காக இருக்குல்ல? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மள நிறைய பேருக்கு டேட்டா அனலிஸ்ட்னா என்ன, அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏது பண்ணுவாங்க அப்படிங்கிறதே தெரியாது. ஒவ்வொரு ஜானரை பொறுத்து, சப்போஸ் அவங்க வந்து ஒரு ஐடி டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்கன்னா அதுக்கு தகுந்தாப்புல டேட்டா அனலிஸ்ட் இருப்பாங்க. யூடியூப் எங்களோட கம்பெனியில் பார்த்தீங்கன்னா டேட்டா அனலிஸ்ட்னு ஒரு பேர் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஜானர் ஒவ்வொரு ஜாபுக்கும் தகுந்தாப்புல டேட்டா அனலிஸ்டோட வேலை மாறுபடும். பட் பேசிக் எல்லா டேட்டா அனலிஸ்ட்டுக்குமே எக்ஸல் தான் முக்கியம். எக்ஸல் ஷீட். எக்ஸல் ஷீட்டா? எனக்கு நல்லா தெரியும் ராணி, அப்போ நானும் அந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணாமான்னு கேட்டிங்கன்னா பண்ணுங்க. இந்த வீடியோ முடிச்சுட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு ஓகே நமக்கு எக்ஸல் நல்லா தெரிஞ்சிருக்கே அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அப்புறம் நிச்சயமாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அந்த ஜாபுக்கு. ஸோ இந்த வீடியோவில் நார்மலாக நீங்கள் நினச்சிட்டு இருக்கிற மாதிரியான எக்ஸல் ஷீட் கிடையாது. எக்ஸல் ஷீட்டில் நிறைய ஃபார்முலாஸ்லாம் போட்டு நிறைய டேட்டாஸ்லாம் எடுப்பாங்க. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் அதுக்கான பேசிக் ஃபார்முலாஸ்னால் என்ன, எப்படி அதை பண்ணுறதுன்றத நமக்கு கூட இன்னைக்கு நெல்சன் சத்யா அவர்கள் தான் சொல்லிக் கொடுக்க போகிறாங்க. ஸோ வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள். வெல்கம் டு ஃப்ரீடம் பிஸ்னஸ் தமிழ் சேனல். நான் உங்கள் யுவராணி. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்மால் டேட்டா இருக்குது. ஸோ எப்படி வந்து ஒரு பேசிக் ஃபார்முலா பண்ணி எப்படி ஆட் பண்ணலாம், மினிமம் பார்க்கலாம், இல்லை ஆவரேஜ் பார்க்கலாம் அப்படின்றத இந்த இடத்துல பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஐட்டம்ஸ் சேல்ஸ் அண்ட் ப்ரைஸிங் இருக்கிறத நான் ஹைலைட் பண்ணிக்கிறத ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி கலர்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லைன்னா இந்த மொதமாக செலக்ட் பண்ணி இதை நம்ம ஒரு ஃபாண்ட் சைஸும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கிளியராக இருக்குது ரைஸ், மில்லட்ஸ், ஆயில். ஸோ எத்தனை ஐட்டம்ஸ் இருக்குதுன்னா 3 ஐட்டம் இருக்குது. ஆனால் சேல்ஸ் பார்த்திங்கன்னா இது ஒரு 5 kg, இது ஒரு 5 kg, இது ஒரு 5 kg. இப்போ இது 3உடைய வேல்யூ நம்ம கீழே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து வரணும். ஆனால் அதை பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஈஸியான மெத்தட் வந்து = போட்டுட்டு 5 × 3 அப்படின்னு கொடுத்தோடனே என்ட்ரு கொடுத்தோடனே 15ன்றது வந்துருச்சு. ஆனால் இல்லைங்க, ரைஸ் வந்து அவங்க 10 kg வாங்கியிருக்காங்க, 5 kg இல்லை அப்படின்ற பட்சத்தில் இந்த இடத்துல 10ன்னு கொடுத்துட்டு நீங்கள் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒன்றுமே சேஞ்ச் ஆகலை. ஸோ அப்போ இதுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த இடத்துல இது ஃபார்முலா இல்லை. இது ஃபார்முலா இல்லாமல் இந்த செல்லு வந்து ஒரு ஸ்டாண்டலோன் ஆன்சராக இந்த இடத்துல நமக்கு எக்ஸ்போஸ் ஆகுது. ஸோ இப்போ இந்த செல்லை நம்ம எந்த விதமான ஃபார்மேட்டிங்கும் நம்ம பண்ணலை. அதுக்கு ஒரே வழி நம்ம என்ன பண்ணலான்னா = கொடுத்துட்டு சம் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல நம்ம ஒரு ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிக்கிறோம். அந்த ப்ராக்கெட் ஓப்பன் பண்ண உடனே எந்த நம்பருன்னு கேட்குது பாருங்கள். இந்த எந்த நம்பர்லேருந்து செகண்ட் நம்பர் எது அப்படின்னு கேட்குது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 3 செல்லையும் நான் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ அந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்த உடனே இந்த இடத்துல நமக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இல்லைங்க, மில்லட்ஸ் வந்து 10 kg தான் வாங்கினாங்க அப்படின்னும்போது இந்த இடத்துல சேஞ்ச் பண்ண உடனே ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா 25 மாறிடுச்சு. ஸோ நல்லா புரிஞ்சுங்க, இந்த ஆயிலும் வந்து நம்ம 15 liters வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இங்கே 15 தான் நம்ம கொடுக்குறோம். ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஆன்சர் தானாகவே 35 மாறிடுச்சு. த சேம் வே இந்த இடத்துலையும் ப்ரைஸிங் பார்த்திங்கன்னா என்ன ப்ரைஸிங்கு இதில் சேஞ்ச் ஆகுதோ அந்த ப்ரைஸிங்கை நம்ம கீழவும் கொடுத்துக்கலாம். சேம் ஃபார்முலா இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா நல்லா கவனிங்க, இந்த ஃபார்முலா பாரில் SUM அப்படின்னு கொடுத்துட்டு ஓப்பன் த ப்ராக்கெட், அப்புறம் எந்த நம்பர்லேருந்து எந்த நம்பர் அப்படின்னு கேட்குது. இந்த இடத்துல பாருங்கள், செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி நம்பர் 1 அதுக்கு நம்பர் 2 அப்படின்னு கேட்குது. ஸோ இந்த நம்பர் 1லேருந்து
இந்த 3 செல்லையும் நான் செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் த ப்ராக்கெட், அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு என்ட்ரு கொடுத்த உடனே இதனுடைய கால்குலேஷன் இந்த இடத்துல வந்துருக்கு. இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் சேல் வந்து 1350 1250 போது என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல நமக்கு வந்து ஆன்சர் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிடும். ஸோ இந்த விதமாக நம்ம வந்து ஒரு டோட்டல் எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம பார்த்தோம். ஈஸி மெத்தடு இன்னொரு விதமாக கூட பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 3 செல்லையும் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஒரு ஸ்பேஸோட செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் போனீங்கன்னா ஹோம் டேப்பில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ சம் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஆட்டோ சம்முன்னு கொடுத்தோடனே இதனுடைய முழு வேல்யூ இந்த இடத்துல வந்துடும். ஆனால் இந்த இடத்துல கவனிச்சிங்கன்னா இந்த இடத்துல 25 சேஞ்ச் பண்ணுறேன், இந்த இடத்துல தானாக வந்து 45ன்றது மாறிடுது. அட என்ன யுவராணி, எனக்கு எக்ஸல் நல்லா தெரியும், எக்ஸலண்டான ஒரு பர்சன் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. பட் இவ்வளோ ஃபார்முலாஸ் இருக்கா, இவ்வளோ விஷயங்கள் பண்ணணுமான்றது இப்போ தான் எனக்கு தெரிய ஆரம்பிக்குதுன்னு நினச்சிங்கன்னா தப்பே கிடையாது. அட்லீஸ்ட் இப்போ நமக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ இதெல்லாம் இன்னும் இன்டெப்த்தாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளோட ஃப்ரீடம் ஆப்பில் இதுக்குன்னு தனியாக ஒரு கோர்ஸ் இருக்குது, மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் அடிப்படை வழிகாட்டுதல். ஸோ இந்த ஒரு கோர்ஸில் நீங்கள் இன்டெப்த்தாக இன்னும் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் MS எக்ஸல் பற்றி. இப்போ இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணி பாருங்க, நிறைய விஷயங்கள் நம்ம கூட நெல்சன் சத்யா சொல்ல போறாரு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த சேம் தான், இதே மாதிரி ஆட்டோ சம்மன் கொடுத்த உடனே அதனுடைய ஆன்சரும் சேமாக இந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகிறத நம்ம பார்க்க முடியும். நல்ல கவனிங்க, இந்த ஃபுல் டேட்டாவை நம்ம எப்படி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னும் போது இந்த இடத்துல அதே ஆட்டோ சம் பக்கத்துலேயே கீழே ஆவரேஜ் அப்படின்றது ஒன்று இருக்குது. ஸோ ஆவரேஜ்ன்றது 22.5ன்றது ஆன்சர் நமக்கு இந்த இடத்துல காமிக்குது. அதே மாதிரி இந்த பர்டிகுலர் டேட்டாவை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு ஆவரேஜ் அப்படின்னு கொடுத்தோடனே 825ன்றது தான் இதனுடைய ஆவரேஜ் அப்படின்றத காமிக்குது. 4 டேட்டாவையும் நம்ம வந்து என்ன மேக்ஸிமம் என்ன பார்த்தீங்கன்னா 45ன்றதை மேக்ஸிமமாக நமக்கு காமிக்குது. ஏன்னா 45ன்றது தான் இந்த பர்டிகுலர் டேட்டாவில் பெரிய நம்பரு. அதே வந்து மறுபடியும் முழுசாக செலக்ட் பண்ணி எது நமக்கு மினிமம் அப்படின்னும்போது 10ன்றது இந்த டேட்டாவில் இந்த பர்டிகுலர் டேட்டாவில் 10ன்றது தான் நமக்கு மினிமமாக இதில் காமிக்கிறதுனால இங்கே 10ன்றது வருது. ஸோ அதே மாதிரி இப்போ இந்த டேட்டாவை நம்ம கிளிக் பண்ணி ஆவரேஜ் அப்படின்னு கொடுத்தோடனே ஆவரேஜ் டேட்டா வந்து 825 அப்படின்றத இதில் பார்க்க முடியுது. அதே மாதிரி இந்த முழு டேட்டாவையும் செலக்ட் பண்ணி மேக்ஸிமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1650 அப்படின்றது காமிக்குது. ஸோ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல போனீங்கன்னா எது மினிமம் அப்படின்னு கிளிக் பண்ண உடனே 200 தான் இந்த டேட்டாவில் மினிமம் வேல்யூ அப்படின்றத காமிக்குது. இந்த இதில் நம்ம எப்படி வந்து அடிஷன் பண்ண முடியும், எப்படி சப்ராக்ஷன் பண்ண முடியும், எப்படி வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ண முடியும்ன்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அதே வேல்யூஸை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கிறோம். ஸோ அதே 10 rupees ஆயில், அதே 10 rupees மில்லட், அதே 10 rupees ரைஸ்ன்றதை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கிறோம். ஸோ மூணுத்தையும் நம்ம இப்படி செலக்ட் பண்ணி இந்த இடத்துல ஆட்டோ சம்முன்னு கொடுத்தோடனே நமக்கு வந்து டோட்டலும் இந்த இடத்துல வந்து நமக்கு பதிவாயிடும். ஆனால் இந்த இடத்துல ஒரு ஃபார்முலா க்ரியேட் பண்ணிவிட்டு இப்படி பார்த்தீங்கன்னா இஸ் ஈக்குவல் டு கொடுத்துட்டு 10 into 3 அப்படின்னு கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அதனுடைய ஆன்சர் முழுசாக இந்த இடத்துல வந்துடும். இல்லை இந்த இடத்துல மைனஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இதனுடைய முழு ஆன்சரும் வந்து 30ன்றதுனால 30 - 5 அப்படின்னு கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா 25 அப்படின்ற ஆன்சரும் நமக்கு வந்துடும். அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதனோட அடிஷன் நமக்கு தெரியும், ஆனால் இந்த இடத்துல மைனஸ் நீங்கள் எவ்வளோ மைனஸ் பண்ணணுன்றத
இந்த இடத்துல நீங்கள் ஜஸ்ட் ஈக்குவல் டு மைனஸ் ஸோ அண்ட் ஸோ மைனஸ் இந்த நம்பர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா மைனஸ் ஆகிடும். ஆனால் ஏன் இந்த இடத்துல வந்து ஒரு ஃபார்முலா இல்லைன்னும் போது இந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா இது ஜென்ரலில் இருக்குது, நம்ம ஜென்ரல் கேட்டகரியில் இருக்குது. இது நம்பர் கேட்டகரியோ கரன்சி கேட்டகரியோ அக்கௌண்டிங் கேட்டகரியோ இல்லை. அதனால தான் இந்த இடத்துல நம்பர் அடிஷன் வந்து நம்பர் மைனஸ் வந்து ஈஸியாக பண்ண முடியுது. ஆனால் இந்த இடத்துல கவனிச்சிங்கன்னா கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த ஃபார்முலா பாரில் போனீங்கன்னா சம் 16:18 அப்படின்றது இதனுடைய நம்பர்ஸு. இங்கே ஆவரேஜ் ஃபார்முலா வந்து இந்த இடத்துல சம் ஃபார்முலா நமக்கு பார்க்க முடியுது. இப்போ இந்த பாக்ஸில் கொண்டு வருதுன்னா இது மொத்தமாக செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே இந்த ஃபாண்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா பாட்டம் பார்டர் அப்படின்றதுக்கு திக் அவுட் சைட் பார்டர் அப்படின்னு இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ண உடனே அந்த பர்டிகுலர் செக்மெண்ட்டை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறோமோ அந்த செல்லு மாத்திரம் நமக்கு ஒரு திக்கு பார்டர் வந்து தயாராகிடுச்சு. இப்போ மொத்தமாக செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல போயிட்டு ஆல் பார்டர்ஸ் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இப்படி ஒரு அழகான ஒரு ப்ரெசன்டபுளாக இருக்கிற ஒரு சேல்ஸ் டேட்டாவை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ என்ன ஐட்டம் சேலாக இருக்குது, என்ன சேலாக இருக்குது, என்ன ப்ரைஸிங்கோட சேலாக இருக்குது அப்படின்றத ஈஸியாக இங்கே சிம்பிள் டேட்டா வச்சு நம்ம பார்க்க முடியும். இப்போ இவ்வளோ வரைக்கும் எப்படி அந்த ஃபாண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது, இல்லைன்னா எப்படி ஆட்டோ சம் கொடுக்கறது, எப்படி வந்து மினிமம் வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூ ஆவரேஜ் பார்க்குறதுன்றத நம்ம இந்த இடத்துல பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் MS எக்ஸல் பற்றின ஒரு புரிதல் உங்களுக்கு வித்தியாசமான ஒரு கோணத்தில் கிடச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இவ்வளோ நாளாக எக்ஸல் ஷீட்டாக ஜஸ்ட் டேட்டா போடுவோம் அவ்வளோதான், ஆனால் அதுக்குள்ளே இவ்வளோ இருக்கா அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும். ஸோ MS எக்ஸல் பற்றி இன்னும் தெளிவாக தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் அடிப்படை வழிகாட்டுதல் அப்படிங்கிற ஒரு கோர்ஸோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதை போய் செக் பண்ணி பாருங்க, இன்னும் இன்டெப்த்தாக நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. அண்ட் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை எப்போது போல கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ரொம்ப பிடிச்சினா லைக் பண்ணுங்க. இன்னும் நம்மளுடைய ஃப்ரீடம் பிஸ்னஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.